வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, குரு பகவான் வருகின்ற 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11:08 மிதுன ராசியை விட்டு கடக ராசிக்கு இடம்பெயர்ந்து வருகிறார். இவர் கடக ராசியில் அமர்ந்து எது மாதிரியான பலன்களை தருகிறார் என்று ராசி பிரகாரம் இதுவரையில் நீங்கள் எத்தனையோ பதிவுகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். முதன்முறையாக கௌரி ஆன்மீக சேனலில் கிரகங்கள் பெயர்ச்சியாவதை லக்னத்தின் ரீதியாக பலாபலன்களை சொல்வது நாம் தான் என்ற பெருமை நமது சேனலுக்கு உள்ளது. இந்த லக்னத்தின் ரீதியாக பலன்களை சொல்வது மிக துல்லியமாக இருக்கும். பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் உறவுகளே. சரி, குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து கன்னி லக்னத்தார்களே உங்களுக்கு எது மாதிரியான பலன்களை தரவிருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த கன்னி லக்னத்திற்கு குரு பகவான் 7ஆம் அதிபதியாக இருந்து 11ஆம் பாவகத்தில் அவர் அமர்கிறார். அது மட்டுமல்ல, 4ஆம் அதிபதியும் இவர்தான். 4க்கும் 7க்கும் அதிபதியாக இருந்து 11ஆம் பாவகத்தில் இவர் அமர்ந்து இந்த ஒரு வருட காலத்திற்கு உங்கள் லக்னத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு யோகத்தை, நன்மையை இப்படியெல்லாம் தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்களது சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உறவுகளே. நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இறை தொண்டுகள், ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேல் வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன் உறவுகளே. எனவே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, கன்னி லக்னத்தில் பிறந்த நீங்கள் நல்ல நகைச்சுவை உணர்வுகள் மிக்கவர்கள், கலகலப்பாக இருக்க விரும்புபவர்கள். நம்மை சுற்றி 4 பேர் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு குதூகலத்தோடு இருக்க வேண்டும். அந்த இடத்தில்தான் நீங்கள் இருப்பீர்கள். நல்ல புத்திசாலிகள், வியாபார நோக்கம் உடையவர்கள், இரட்டை மனோநிலை உடையவர்கள், காதல் வயப்படக்கூடியவர்கள். இப்படி இன்னும் உங்களது நிலைப்பாட்டை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு லக்னத்திற்குண்டான பலன்கள் என்பது அவ்வளவு சிறப்புத்துவம் வாய்ந்தது. நம் பதிவுகளில் லக்னத்தை பற்றி ஒரு பதிவை போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் லக்னத்திற்குண்டான பலம் எவ்வளவு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த கன்னி லக்னத்தில் பிறந்த நீங்கள் இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி உங்களுக்கு பலனை தரப்போகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், முதலில் உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் வரக்கூடிய நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். நல்ல நல்ல தகவல்கள், நல்ல நல்ல செய்திகள், எதிர்பாராத செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள், இவைகள் அத்தனையும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வெளித்தொடர்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய லாபமும் நற்செயலும் அதிகமாக இந்த வருடத்தில் இருக்கும்.
கம்யூனிகேட் பண்ணுறது, உங்களை சுற்றி நிறைய உறவுகள் உங்களை அறியாமலேயே வளரும், ஏற்படுத்தி கொள்வீர்கள். அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். அது மட்டுமல்லாது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நிலையை குரு பகவான் தருகிறார். நல்ல ஆடம்பரமான ஆடைகள், ஆடம்பரமான ஆபரணங்கள் இவைகளெல்லாம் புதிதாக நீங்கள் வாங்குவதற்கு, சேகரிப்பதற்கு இதையெல்லாம் குரு பகவான் வழிவகை செய்கிறார். பிரயாணத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். அதிகமாக பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள். பயணத்தை அதிகமாக விரும்புவீர்கள். உணவு சார்ந்த நிலையில் அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். நல்ல விதவிதமாக உணவுகள் ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய நிலையை எல்லாம் குரு பகவான் தருகிறார். தம்பி உங்களுக்கு இணக்கமாக உள்ளார். தம்பி இருந்தால் அவரிடத்தில் நீங்கள் பகைமை பாராட்டி இருந்தால் அது நீங்கி நட்பு பாராட்டி அவரே உங்கள் தேடி உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் ஏங்கி உங்கள் காலடியில் விழச் செய்வார். குரு பகவான் இதையெல்லாம் செய்கிறார். அது மட்டும்தானா என்று கேட்டீர்கள் என்றால், உங்களுக்கு சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலகட்டத்தை இந்த ஒரு வருடத்தில் குரு பகவான் உச்ச பலத்தோடு இருந்து நடத்தி தருகிறார். வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிகழும். கிரகப்பிரவேசம் செய்வதற்கோ, வளைகாப்பு செய்வதற்கோ, சீமந்தம் என்று சொல்லக்கூடிய காதுகுத்து நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள், இது போன்ற சுபகாரியங்கள் நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடப்பதற்குண்டான வழிவகையை உங்களுக்கு குரு பகவான் தருகிறார். நிறைய இளைஞர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய நிலையை தருகிறார். ரொம்ப நாள் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், அவர் காதலிக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு பொன்னான தருணம். குரு பகவான் காதல் வலையை உங்களுக்கு விரிக்கிறார். அதில் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். நிறைய இளைஞர்கள் காதல் வயப்படக்கூடிய நிலையை குரு பகவான் தருகிறார். அதுபோல காதல் மனம் என்பதும் அதிகமாக நிகழக்கூடிய நிலையும் குரு பகவான் தருகிறார். அதற்கு முன்னால் பூர்வீகத்தில் எவருக்கேனும் பிரச்சனைகள், வில்லங்கள், வழக்குகள், சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதை எல்லாம் நீக்கி பூர்வீக சார்ந்த லாபத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பூர்வீக சொத்து கிடைப்பதற்கோ, பூர்வீக சொத்தில் நீங்கள் ஆளுமை செய்வதற்கோ, பூர்வீக வீடு இருந்தால் அங்கு குடியேறுவதற்கோ, அல்லை அது மராமத்து பணி செய்வதற்கோ இதற்குண்டான பாக்கியத்தை எல்லாம் உச்சம் பெற்ற குரு பகவான் கொடுக்கிறார். அதே போல ஆன்மீக சிந்தனையை ஊட்டுகிறார். இறை வழிபாடு செய்யக்கூடிய நிலையை தருகிறார். நல்ல ஒழுக்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் உங்களுக்கு தருகிறார் இந்த குரு பகவான். சந்தான விருத்தி இல்லை என்று நினைக்கக்கூடிய கன்னி லக்னத்துக்காரர்களே, ஒரு அற்புதமான காலம். இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு வாரிசு என்ற யோகத்தை கொடுக்க இருக்கிறார் குரு பகவான். கட்டாயம் உங்களுக்கு புத்திர விருத்தி இந்த வருடத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது, நான் ஏற்கனவே சொன்னது போல காதல் மனம் அதிகமாக செய்வார்கள் கன்னி லக்னத்துக்காரர்கள், மீன லக்னத்துக்காரர்கள். அதே போல திருமண தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், திருமணம் தள்ளி சென்று கொண்டிருந்த என்று பாதிக்க உள்ளானவர்கள், திருமணம் நாட்டம் இல்லாமல் தள்ளி போட்டு கொண்டிருந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்கிறார் குரு பகவான். திருமண யோகத்தையும் பாக்கியத்தையும் அவர்களுக்கு வழங்குகிறார். உங்களை தேடி திருமண யோகம் தானாகவே வரும். தடைகள் நீங்கும், நன்மை நடைபெறும். சமூகத்தில் ஓர் அந்தஸ்தை பெறக்கூடிய நிலையை உங்களுக்கு தருகிறார். சமூகத்தில் ஓர் உயர்ந்த நிலையை தருவார். சமூகத்தில் இதுவரையில் இல்லாத
நன்மதிப்பையும் பெயரையும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார் குரு பகவான். நல்ல நண்பர் அமைவார்கள். சிலர் நல்ல பார்ட்னராக அமைவார்கள். மனைவியை தவிர சொல்கிறேன். கூட்டுத் தொழிலில் நீங்கள் பார்ட்னராய் சேர்த்து கூட்டு தொழிலில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் தாராளமாக இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் ஈடுபடலாம், செய்யலாம். அதை நோக்கிய நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் லாபகரமாக அமைவதற்குண்டான சூழலை குரு பகவான் தருகிறார். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் உச்சம் பெற்ற குரு கன்னி லக்னத்துக்காரர்களே உங்களுக்கு தருகிறார். லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தில் அமர்ந்து உங்களுக்கு சேவிங்ஸு, பேங்க் பேலன்ஸ் ஸ்டேட்டஸ் இவைகளை எல்லாம் உயர்த்தி கொடுக்கிறார். நல்ல ஒரு லாப நிலையை தருகிறார். தொட்டது அத்தனையும் உங்களுக்கு லாபம்தான் என்ற உயர்வையும் கொடுக்கிறார் இந்த கடகத்திற்கு வரக்கூடிய குரு பகவான். சரி, சுப நிகழ்வுகள் அத்தனையும் இவைகள். அசுப நிகழ்வுகள் என்ன இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், என்னதான் குரு பகவான் உங்களுக்கு சுபத்தை தந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு அவர் பாதகாதிபதி. கன்னி லக்னத்துக்கு குரு பகவான் பாதகாதிபதியாக வருகிறார். 11இல் அமர்கிறார். அப்பொழுது மூத்த சகோதரன் இருந்தால் அவரிடத்தில் கருத்து வேறுபாடு, அவர்களிடத்தில் சண்டை சச்சரவுகள், அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள், தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தருகிறார். அதேபோல் உங்களுக்கு லாபஸ்தானம் என்னும் நிலையை தரக்கூடியது மனைவி, நண்பர்கள் இவர்கள் இல்லாத நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு உறவுகள், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களின் வழியாக உங்களுக்கு பிரச்சனையை தர இருக்கிறார். அதே போல தாயார் வழியில் உங்களுக்கு பிரச்சனை உண்டு. தாயாருக்கும் உங்களுக்கும் மனக்கருத்து வேறுபாடு இருக்கலாம், பிரிவினை இருக்கலாம். சிலரின் தாயாருக்கு கண்டத்தை கூட தரலாம். அது போன்ற நிலையெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியால் நடக்கவிருக்கிறது. சில குழந்தைகள் உயர் படிப்புக்கான நிலையில் தவறலாம், தேர்வு ஆகாமல் இருக்கலாம், படிப்பு ஏறவில்லை, சரியாக படிக்கவில்லை என்ற நிலையை எல்லாம் தரலாம். குழந்தைகள் கவனமாக இருந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் படித்தீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும். இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் பிற்காலத்தில் தர இருக்கிறார் இந்த குரு பகவான். குரு பகவானின் செயல்பாடுகள் அத்தனையும் ஒரு வருட காலத்திற்கு சிறப்பாக நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதில் ஓர் சின்ன மாற்றம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாக இருக்கிறது. பொதுவாக குரு பகவான் பெயர்ச்சியானால் ஒரு வருடத்தில் முழு பலனையும் கொடுத்து கொண்டிருப்பார். ஒரு வருடம் முழுதும் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் நன்மையோ தீமையோ அது ஒரு வருட காலத்திற்கு சிறப்பாக நடக்கும். ஆனால் இந்த வருடத்தில் ராகு கேதுக்கள் பெயர்ச்சி ஆவதால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களில் மாறுபாடு ஏற்படும். ஏனென்றால் ராகு கேதுக்கள் வந்துவிட்டால் ராகு கேதுக்கள் குரு பகவானின் தன்மையை ஆக்கிரமித்து அவர்கள் பலனை தர ஆரம்பித்து விடுவார்கள். எனவே மேற்கொண்ட நான் சொன்ன பலாபலன்களில் மாறுதல் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. அதனால் ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாக இருக்கும் வரை நான் சொன்ன பலன்கள் கட்டாயம் உங்களுக்கு நடைபெறும். ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாகிவிட்டால் இப்பலனில் மாற்றங்கள் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு, கிடைத்த வாய்ப்பை ராகு கேது பெயர்ச்சிகளுக்குள் நீங்கள் சிறப்பாக திட்டம் தீட்டி இதன் மூலமாக நன்மையை அடைந்து கொள்ளுங்கள் உறவுகளே என்று சொல்லிக்கொண்டு, அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை
சின்ன ஒரு வேண்டுகோள், பதிவை பார்க்கக்கூடிய நம் உறவுகள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேர்களும் தயவு செய்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டைப் பண்ண சிரமமாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப்பாவது போடுங்க அல்லது ஆட்டினாவது போடுங்க. அது எனக்கு மேலும் மேலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும் என்று உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.